அமெரிக்காவில் நடுத்தர மக்களுக்கும் புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கும் வரி தள்ளுபடி வழங்குவதே தனது முக்கிய இலக்கு என துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப், துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இடையிலான முதல் நேரடி விவாதம் பென்சில்வேனியா மாகாணம் பிலடெல்பியா நகரில் இந்திய நேரப்படி காலை 6:30 மணிக்கு தொடங்கியது. விவாதம் எப்படி தொடங்கும் என அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் நேராக டிரம்பை நோக்கி சென்ற கமலா ஹாரிஸ் அவருடன் கைகுலுக்கி அழுத்தமான சூழலை இயல்பாக்கினார். நெறியாளர்களின் கேள்விகளுக்கு இருவரும் காரசாரமாக பதிலளித்ததால் விவாதத்தில் அனல் பறந்தது. டிரம்ப் அதிபராக இருந்த காலத்தில் பெரும் கோடீஸ்வரர்களுக்கு மட்டுமே சலுகை காட்டியதாகவும், கணினி சிப்களை சீனாவிற்கு விற்க அனுமதித்ததன் மூலம் அமெரிக்காவை டிரம்ப் விற்றுவிட்டதாகவும் கமலா கூறினார். டிரம்ப் நிர்வாகம் செய்த தவறுகளை பைடன் அரசுதான் சீர்படுத்தியதாகவும் கமலா ஹாரிஸ் குறிப்பிட்டார். தேசிய பாதுகாப்பில் டிரம்ப் நிர்வாகம் பலவீனமடைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். அதிபர் ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் பொருளாதாரத்தையே சீரழித்து விட்டதாக டிரம்ப் குற்றம் சாட்டினார். தனது ஆட்சியில் அமெரிக்காவில் பணவீக்கம் என்பதே கிடையாது என்று டிரம்ப், கமலா ஹாரிஸ் அவரது தந்தையைப் போல் இடதுசாரி மார்க்சிய கருத்துக்களை கொண்டவர் என்பது அனைவருக்கும் தெரியும் என்று விமர்சித்தார். பைடன் அரசு ஏராளமானோருக்கு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தஞ்சம் அளித்துள்ளதால் தேசிய பாதுகாப்பு ஆட்டம் கண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். டொனால்டு டிரம்ப் மீதான குற்ற வழக்குகளை சுட்டிக்காட்டிய கமலா ஹாரிஸ், எதிர்வரும் காலங்களில் அவர் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருப்பதாக கூறினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய டிரம்ப், தன் மீதான வழக்குகள் அனைத்தும் பொய்யாக புனையப்பட்டவை என்றார். சுமார் 1.5 மணி நேரம் நீடித்த விவாதத்தில் கருக்கலைப்புச் சட்டம், ஆப்கானில் இருந்து படைகளை திரும்ப பெற்றது, உக்ரைனுக்கு ராணுவ உதவி, மத்திய கிழக்கு விவகாரங்களும் இடம்பெற்றிருந்தன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.